இந்த தனுசு லக்னத்திற்கு சொந்த வீடு அமையக்கூடிய அமைப்பு யார் கொடுக்க போறாங்க? குரு பகவான் தான் கொடுக்க வேண்டும். இந்த குருவாக இருக்கக்கூடிய தனுசுக்கு 4ஆம் இடத்தை தரக்கூடிய வீட்டு யோகத்தை தரக்கூடிய குருவாக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான் தாங்க. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானு கிட்ட போய் உங்க கோரிக்கையை வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வீடு, மகிழ்ச்சிகரமான வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். அடுத்து மகரம். இந்த மகரத்திற்கு வீடு அமைப்பு யார் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அப்ப இந்த செவ்வாயினுடைய நிகழ்வை தரக்கூடியவராக வீரபத்ர சுவாமி எங்கெல்லாம் இருக்காங்களோ, இன்னும் சொல்ல போனா மகாமகம் கும்பகோணம் மகாமக குளம் வடகரையில வீரபத்ர சுவாமி இருக்காரு. அந்த வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன யோகம், பூமி யோகம், வீடு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து கும்பம். இந்த கும்ப லக்னத்திற்கு வீட்டு யோகத்தை யார் தரக்கூடியவர்? சுக்கிர பகவான் தான் தரக்கூடியவராக இருக்காங்க. இந்த சுக்கிர பகவானை நீங்க வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை நீங்க வழிபட்டுக்கிட்டு வர்றீங்க, இல்ல ராதாகிருஷ்ணனோட இருக்கக்கூடிய அங்க போட்டோவை நீங்க வச்சு வழிபட்டுக்கிட்டு வரலாம். அல்லது கிருஷ்ணர் குருவாயூர் ஒரு தடவை போயிட்டு அந்த கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வேண்டுதல், வீடு வாங்கணும் கட்டணுங்கிற வேண்டுதல் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். மீன லக்னம் 4வது வீடு. இந்த மீன லக்னத்திற்கு 4வது வீட்டை யார் கொடுக்க போறாரு? புதன் பகவான் தான் கொடுக்க கடமைப்பட்டவராக இருப்பாரு. இந்த புதன் பகவான் உங்களுக்கு நல்ல மனைக்கட்டட யோகத்தை, நல்ல பசுமையான தோட்டம் மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி தரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? புதன்கிழமை அன்று நின்ற பிரசன்ன வெங்கடேச பெருமாளை நீங்க வழிபட்டுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு மனயோகம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 12 லக்னங்களுக்குமே நமக்கு எப்பொழுதெல்லாம் அட்சய லக்னம் மாறுகிறதோ அப்பெல்லாம் இந்த தேவதைகளை நீங்க வழிபடும் போது கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் அப்படிங்கறது நிச்சயமாக கிடைக்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம். நம்மளுடைய வீடு என்பது நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் தரக்கூடியது. 4ஆம் பாவகம் நல்லா இருக்குன்னா தான் நம்ம என்னதான் வேண்டுதல்கள் வச்சாலும், என்னதான் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணினாலும் நம்ம ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் நல்ல அமைப்பில் இருந்தால் மட்டுமே நம்ம இந்த 10 வருடத்திற்குள்ளாக வீடுங்கிற கனவு பூர்த்தி ஆகும். இல்ல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, அடுத்த 10 வருஷத்துக்குள்ள அந்த கனவு அப்படிங்கிறது நிறைவேறும். உங்க ஜாதகத்தை ஆய்வுபடுத்திக்கோங்க. நம்ம வாழ்க்கையில எப்பெல்லாம் வீடு கட்டணும், ஒரு சாமானியர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம அட்சய லக்ன பத்தி ஜோதிடம் நீங்க எங்கள்கிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. அந்த ஜோதிடத்தை படிச்சாவே போதும் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த தெய்வத்தை நீங்க வணங்கி வந்தாலே போதும், உங்களுக்கு வீடுங்கிற கனவு நிறைவேறும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.